அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. எல்லாம் அப்பாங்கெல்லாம் என்ன ஆகுறாங்க, பிள்ளைங்கள சொத்து சுகத்தை விற்கிறாங்க. பிள்ளைங்கள நல்லா படிக்க வைக்கணும், நல்ல நிலைக்கு கொண்டாடணும், நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் போகட்டும் அப்படின்ட்டு இப்போ தாய் தப்பெல்லாம் அதை தான் பண்ணின்னுக்குறாங்க. ஆனால் பிள்ளைங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அம்மா அப்பா இருக்கிறது நமக்கு இடைஞ்சலாக இருக்குது, நம்மளுடைய ப்ரிஸ்டேஜுக்கு அது சரியாக வரல அப்படின்னா அம்மா அப்பாவெல்லாம் போய் அநாத ஆசிரமத்தில் சேர்த்துன்னுக்குறாங்க இல்லை. ஆனால் இது இப்போ மட்டும் நடக்கலை, அன்றைக்கே மகாபாரதத்துலேயே நடந்தது. அது திருதராஷ்டிரம் பண்ணுற சேஷ்டை பிடிக்காம எவ்வளோதான் சத்தியவதி சொன்னாலும் கேட்காம தாய் அரண்மனையை விட்டே வெளியேறிட்டாங்க இல்லையா. காட்டில் போய் வாழ்ந்து செத்தாங்க. அன்றைக்கி நடந்தது இன்றைக்கும் நடந்துன்னு பூமியில். அதே நேரத்தில் இந்த ஞானத்தை பற்றி இதனுடைய சக்தி என்னான்னு நான் சொல்லின்னுக்கிறேன். பல வருஷமாக 40 வருஷமாக பேசின்னுக்கிறேன். அந்த காந்தாரியினுடைய தவம் வீணாச்சா அப்படின்னா வீணாகலை. அப்போ துரியோதனுடைய உயிரை காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும், காந்தாரி கண் திறக்கணும் இல்லை. காந்தாரி கண்ணை திறந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா நிர்வாணமாக நிற்கணும் துரியோதனை. அந்த நிர்வாணத்தை தன்னுடைய தாயை பார்க்கணும். பார்க்கும்போது அவனுடைய உடல் வஜ்ரமாக மாறிடும். அந்த வஜ்ரமாக மாறின உடலில் எது அடித்தாலும் அடிபடாது அப்படின்றதுக்காக அந்த வேதவியாசர் சொல்கிறார், ஒரு புள்ளியானா காப்பாற்றிக்கோ அப்படின்ட்டு இல்லை. அதான் சொன்னார் இல்லை, நான் சொல்ல. ஆமாம். அப்போது அந்த துரியோதனங்கிட்ட அம்மா சொல்கிறாங்க, நைனா போய் குளிச்சுட்டு நிர்வாணமாக வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னுட்டு தாய்கிட்ட ஒரு புள்ள எப்படி நிர்வாணமாக வர்றது, பருவம் வந்த புள்ள. அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். மனைவிக்கும் தாய்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. மனைவி செய்கிற வேலையே தாயால் செய்ய முடியாது. தாய் ஒரு 10 வயசு 15 வயசு வரைக்கும் தான் ஒரு பிள்ளைக்கு தொண்டு செய்ய முடியும், கடைசி வரைக்கும் செய்ய முடியாது. ஆனால் மனைவி கடைசி வரைக்கும் செய்வாள். அதனால தான் சொன்னால் தாய்க்கு பின் தாரணும். தாய் பிள்ளைங்களுக்கு பாதி காலம் வரைக்கும் அவள் காப்பாற்றுறா, மீதி காலத்தை மனைவி காப்பாற்றுறாடான்னு. ஆனால் இப்போ கணவனும் அதை மதிக்கிறதில்லை, மனைவிங்களும் அதை மதிக்கிறதில்லை இல்லையா. அந்த மாதிரி அந்த துரியோதனனை குளிச்சுட்டு வர சொல்கிறான். கண்ணம் பார்த்தான், இவன் இப்படி போனான்னா பீமனால் இவனை கொல்ல முடியாது, எந்த கதாயுதமும் இவனை தாக்காது அப்படின்ட்டு. என்னடா ஒரு பித்த தாய்கிட்ட போய் நிர்வாணமாக போய் நிற்கிற, ஒரு இலையானா வச்சு மறைச்சிக்கின்னு போடா அப்படின்னு. அந்த இலையை வாழை இலையை வச்சு கட்டிக்கின்னு வந்ததால் அவனுடைய உடல் முழுக்க வஜ்ரமாக மாறிச்சு. ஆனால் அந்த தொடைப்பகுதி மாறாது போச்சு. அந்த தொடைப்பகுதி மாறாத போனதால் அந்த போரில் என்ன பண்ணிட்டான், துரியோதனை பீமன் எப்படியோ அவனை அடிச்சு பார்க்குறான், அடிக்க முடியல. அப்போ கண்ணை மறைஞ்சுன்னு சொல்கிறான், தொடையில் அடிட்டா அப்படின்றான். ஏன்னா அங்கே அடித்தா தான் அவனுக்கு உயிர் போகும். அதனால் அந்த தொடைப்பகுதி வஜ்ரமாக மாறல, அதனால் தொடையில் அடிச்ச பிறகு அவன் சாவான் இல்லை. அப்போது அந்த சும்மா அவள் கண் கட்டிக்கின்னு காத்துன்னு இருந்தா காலம் ஃபுல்லாக. அந்த கண் கட்டினதால் அதனுடைய சக்தி எவ்வளோ, ஒரு மனுஷனை கொல்லாத அளவுக்கு வஜ்ரமாக மாற்றக்கூடிய அந்த நெருப்பு மாற்றி, அதுதான்மா அந்த யோக நெருப்பு. அதனால தான் இதை உருப்படியாக செய்யுங்க. இது ஏதோ உபதேசம் வாங்கிறதால ஒரு பயனும் இல்லை, இதை செய்திங்கன்னா அவங்க வாழ்க்கைக்கே உதவும் அப்படின்னு சொல்லினுக்கிறேன். அதுக்கு தான் சொல்லும். அப்போது கடைசியில் கிருஷ்ணர் சொல்லி தான் அதுவும் பண்ண முடிஞ்சது. கிருஷ்ணரால தான் அது துரியோதனை தடுத்தது. ஆமாம், கிருஷ்ணனால தான் பாண்டவருங்க ஜெயிக்க முடிஞ்சது, இல்லைன்னா கௌரவருங்க ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த கிருஷ்ணனுக்கே சாபம் கொடுத்தா காந்தாரி. என்ன பண்ணா, வேடனால நீ கொல்லப்படுவ, அவனோட வம்சமே அழிஞ்சு போயிடும், யாதவ வம்சமே அழிஞ்சிடும் அப்படின்னு சாபம் கொடுத்தான். இன்றைக்கி இந்தியாவில் 3/4 பாகம் யாதவர் தான் இருந்தாங்க ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கி யாதவரே சில குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, காந்தாரியினுடைய சாபம் இன்றைக்கும் நடந்துன்னுக்குது.
நம்ம கும்பகோணத்தில் ஒரு கோயில் இருக்குது, இந்த கல்யாணம்லாம் நடக்குது தெரியுமா? திருக்கடையூர். திருமணஞ்சேரி ஒரு குளம் இருக்குது. ஒரு குளம்னு இருந்ததுன்னா அதில் தவளைங்க உருவாயிடும். எங்கே தவளை உருவாகுதோ அங்கே பாம்பும் உருவாயிடும். அந்த கோவில்களில் ஒரு மகான் இருந்தார். அவர் தியானம் பண்ணுறார். தியானம் பண்ணும்போது அந்த குளத்தில் ஒரு தவளையை பாம்பு பிடிச்சிக்கிச்சு. பாம்பு வந்து பிடிச்சின்னா ஒன்று முழுங்கதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தானே தள்ளும். இது தள்ள தள்ள அந்த தவளை கத்திங் கிடக்குது. இதை நான் கூட சின்ன வயசில் என்ன பண்ணுவேன், இந்த மாடு மேய்க்கும் போது பாம்பு வந்து தவளையை பிடிச்சிக்கும், அது கத்தும். அதை உன்னிப்பாக கவனிப்பேன். நான் எந்த பக்கம் கத்துதோ போய் அந்த பாம்பை கொண்டுடுவேன், பாம்பை கொண்டுடுவேன். இது எனக்கு ஒரு தமாசா இருக்கும் அப்போல்லாம். இப்போ பயமாக இருக்குது, அப்போ தமாசா இருந்தது அது. அந்த மாதிரி அந்த தவளை வந்து கத்துறது இவருடைய தியானத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது. அதனால் அப்போ அவர் சாபம் கொடுக்குறாரு, இந்த குளம் இருக்கிற வரைக்கும் ஒரு பாம்போ ஒரு தவளையோ உருவாகக்கூடாதுன்னு. இன்றைக்கி வரைக்கும் இல்லை, அதில் பாம்பும் இல்லை தவளையும் இல்லை. ஆமாம், அந்த கோயில் குளத்தில் இருக்கிற தண்ணியில். அப்போது மகான்களுடைய வார்த்தைகள் பொய்யாகவே ஆகாது. பொய்யான விஷயத்தை மகான்கள் பேசுறது கிடையாது. உலகத்தில் எது நடக்க போதோ அதை மட்டும் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அது அந்த காலத்துக்கு எடுபடாமல் இருக்கும். ஆனால் அதுதான் நடைமுறைக்கு வரும். அந்த மாதிரி வந்ததுதான் மகாபாரதம். எல்லாரும் பலிக்கும். நல்ல தாயாக இருந்தால், கண்ட தாயாக இருந்தால் எப்படி பலிக்கும் சொல்லு? தாயின்னு பேர். ஆனால் சில பிள்ளைங்கள தன்னை அர்ப்பணித்து வளர்க்குற தாயும் உண்டு, பிள்ளைய கெடுக்கிற தாயும் உண்டாச்சு. அப்போ எந்த தாய் இது பலிக்கும்? அதனால் தாய் பல தான் இருக்கிறாங்க. பேர் என்னமோ தாய் தான் சொல்லு. மாமியார் மாமனாரை தன்னுடைய தாய், நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். ஒரு மாமியார் மாமனார், நீ தாயை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, உனக்கு மாமியார் மாமனார் தான் தாய் இல்லையா? உங்கள் அம்மா அப்பாவுக்கு அவங்க மருமகள் தான் பொண்ணு. அப்படி வாழ்ந்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது நீட்டு. ஆனால் இங்கே வந்த உடனே மாமியார் இருக்குது அஞ்சலக நடிச்சு தத்துறீங்களே, அது என்ன அப்புறம் தாய் அங்கே பேயா இல்லை மாறி போகிறீங்க. அதனால் நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் தாய் ஸ்தானமும் மருமக ஸ்தானமும் பிள்ளைங்க ஸ்தானம். ஒரு மனிதன் இருக்கிறாரு, அவர் வந்து கோவிலுக்கும் போல சாமியும் கும்பிடல, சரிங்களா? அவர் வந்து எந்த பாவம், அவர் கண் தெரிஞ்சு எந்த பாவமும் பண்ணல. அவர் வந்து நேர்மையாக உழைக்கிறாரு, தன்னோட குழந்தை, தாய் தகப்பன், மனைவி, குழந்தை நல்லபடியாக வாழ வைக்கிறார். முடிஞ்ச அளவுக்கு நல்ல காரியம் தர்மமும் செய்கிறார். அவருக்கு வந்து உதவின்னு கேட்குற உதவுறாரு. அவர் எந்த கோயிலுக்கும் போல, எந்த அபிஷேகம் பூஜை எதுவுமே பண்ணல. தான் உழைப்பே தெய்வமாக நினச்சி வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க கோவிலுக்கும் போகிறாரு, எல்லா சாமியும் கும்பிடுறாரு. முக்தி அடையிறதுக்கு இந்த மாதிரி குருமார்கள் தேடி பயணமும் பண்ணிகிட்ருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ள கடவுளோட அருள் யாருக்கு கிடைக்கும்? எந்த பாவம் பண்ணாத கோயிலுக்கு போகாமல் இருந்தால் தெரியுமா, அவருக்கு தான் கிடைக்கும். ஏன்னா நான் கோயிலுக்கு போகிறேன்னு கோயிலில் இருக்கிற தேங்காயெல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடக்கூடாது. சாமி கும்பிட போகிறேன்னு கோயிலுக்கு போகிறேன்னு கோயில் சொத்தெல்லாம் கொள்ளாச்சின்னு இருக்கக்கூடாது. சாமியை கும்பிட்றேன், ஆனால் செயல் சரியில்லையே. ஆனால் சாமியே கும்பிடல, செயல் நல்ல செயலாகுது. நல்ல செயலாக அவங்க தான், அவனுக்கு தான் இறைவன் துணை இருப்பான். ஆத்மா வணக்கம் ஐயா. ஆத்மா வணக்கம். அரப்பாணம் வருவீங்க ஐயாவுடைய சாயல் பார்க்குற மாதிரி கிடையாது. அவருடைய நிகழ்ச்சியாக இருக்குது. ஐயாவுடைய எப்படி நம்ம உரையாடணும் அந்த மாதிரியே ஒரு மகிழ்ச்சி தரும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றியை வழிநடத்துறது மகிழ்ச்சியாக இருக்குது. பார்க்கணும் ஐயாவுடைய முகம் மாதிரியே இருக்குது. சரி, ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. ஐயா, ஒரு கேள்வி இருக்குது. ஒரு தனி மனிதன் அவனுக்கு வரும் கஷ்டங்கள், துன்பங்கள், லாபம், நஷ்டங்கள் அவனுடைய செயல் புரிந்து வருகிறதா இல்லை விதியின்படி வருதா? விதியாக இருக்கு, அவனோட செயல்லையும் இருக்குது. 2 விஷயத்துலையுமே வந்து ஒரு கர்மாவுக்கும் இங்கே இந்த அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இங்கே 2 இருக்குது. இங்கே விதியும் இருக்குது, மதியம் இருக்குது. நமக்கும் 2யும் கொடுத்து வச்சுருக்காரு கடவுள். பிறக்கும் போதே விதியும் கொடுத்துட்டாரு, மதியம் கொடுத்துட்டாரு. இந்த விதின்றது மதியை தாண்டி போய் முன்னாடி நின்று கடைசியாக முடிக்குமே தவிர இடையில இங்கே மதி வேலை செய்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அது சரியான வகையில் மதி வேலை செய்யணும்னா நீ வந்து பல பிறவிகளில் சரியான பாதையில் கடந்துருக்கணும். பாதைகள் சரியில்லாத வகையில் நீ கடந்து வந்து இந்த பிறவிக்கு வந்துட்டீன்னா அப்போ பல பிறவிகளில் செய்த பாவ புண்ணியங்கள் உன்னை இயக்கம் இங்கே. அப்போ மதியை வேலை செய்ய விடாமல் அழுத்தி விதியை உடனடியாக வேலை செய்ய வச்சு உன்னை கொடுக்கும்.
அப்போது மதி விதின்றது நம்ம மூச்சு காற்று தான். இது சரியான இடத்துல இது எப்படி மாறுது இந்த மூச்சு காற்றுன்னா, அவங்கவுங்க சூழ்நிலைகள், முதல்ல வந்து பிறக்கக்கூடிய இடம், பிறந்த அப்பா அம்மா, அந்த சூழ்நிலைகள், அந்த இடம், இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு சில விஷயங்களை நிர்ணயிச்சிடும். இன்னொன்று, உன்னோட முற்பிறவி பாவ புண்ணியங்களும் உன்னோட விதியை நிர்ணயிக்கும். இது எல்லாத்தையும் சேர்ந்தது. இது எப்படி வரும் விதினா, உங்களுக்கு ஜீனுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜீன் அது எங்கேருந்து வருது? அப்பா அம்மா கிட்டேருந்து வந்துடுது. அந்த ஜீனுன்றது வந்துடுது. இப்போ பல பிறவிகளை நீங்கள் கடந்து வர்றீங்கன்றதுக்கு நிறைய விஷயங்கள் உதாரணம் சொல்லலாம். உங்களுக்கு அதெல்லாம் நம்பிக்கை இருக்கா? பல பிறவிகளை நம்ம கடந்து வந்திருக்க நம்பிக்கை இருக்கு இல்லையா? அப்போது பல பிறவிகளில் நம்ம பாவ புண்ணியங்கள் செய்து தான் வந்திருக்கிறோம். ஏன்னா பாவ புண்ணியம் செய்யலை, எதுவுமே இல்லை, நில் பேலன்ஸ்னால் பிறவி இல்லையே, பிறக்க வேண்டியதே இல்லை. இப்போ மறுபிறப்புன்னு ஒன்று இல்லைன்னா இறப்புன்னே ஒன்று கிடையாது இல்லையா? யோசிச்சு பாருங்கள், இறப்பே வராது. ஏன்னா பிறப்புன்னு இருந்தால் இறப்பு நிச்சயம், இறப்புன்னு ஒன்று இருந்தால் பிறப்பு நிச்சயம். நிறைய மதங்கள் என்னன்னா மறுபிறவி கிடையாது, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். நீ ஒத்துக்காமப்பா, அது உன்னோட இது, அது நமக்கு தேவையில்லை. ஆனாலும் ஒத்துக்க மாட்டேன்றது வேற விஷயம். இப்போது பிறவி இல்லைன்னா இறப்பு நடக்கக்கூடாது தானே? இறப்பு நடந்தால் எப்படி பிறவி இல்லைன்னு ஆகிடும்? செத்துட்டா பிறந்தணும், இல்லை பிறந்துட்டா மறுபடியும் சாகணும். இது ரெண்டுமே இல்லை, பிறப்பே இல்லை அப்படின்னும் போது மறுபிறவி இல்லைன்னா, இறப்பே இல்லைன்னு நிலை வந்தால் மறுபிறப்பு இல்லைன்னு சொல்லலாம். அப்படி ஒரு நிலை வரல. அப்போது பிறவிகள் உண்டு. அப்போ பிறவி தோறும் நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பூமியில் பிறந்துட்டாலே பாவ புண்ணியங்களுக்கு உட்பட்டுட்டோம். இப்போ உட்பட்டு நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மூச்சு காற்று மாறிடும். இடகலை பிங்கலைன்ற மூச்சு காற்று மாறிடும். சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரியும் மாறும். இதோட பவர் என்னவோ அதன்படி நம்மளோட வேலைகளும் நம்மளோட மனமும் செயல்படும். அந்த மாதிரி செயல்புரியும் போது நல்ல பிறவியாக, சுத்த பிறவியாக, நல்ல ஞானத்தோடு பிறந்த குழந்தை வந்து சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வேத வாக்கு மாதிரி வந்துடும். அதனால தான் வந்து 13 வயசில் திருஞான சம்பந்தர் வந்தார். அவருக்கு மட்டும் அவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே கிடையாது, அவங்க அப்பா நம்மளை மாதிரி. ஆனால் 13 வயசில் அந்த குழந்தை 8 வயசில் ஞானப்பால், உமையம்மையோட ஞானப்பால் கொடுத்தாங்கன்னு நம்ம வரலாறு படிச்சிருக்கோம். ஏன் அந்த குழந்தைக்கு? அவங்க அப்பாவுக்கு அந்த மாதிரி ஆற்றல் கிடையாது. இப்போ அந்த குழந்தைக்கு இருக்குது. காரணம் என்னன்னா, பல பிறவிகளை அந்த குழந்தை கடந்து வந்திருக்கு. ஒவ்வொரு பிறவிலையும் அது நல்ல விஷயங்களே செய்து ஞானப்பாதையே பிடிச்சி ஞானத்திலேயே வாழ்ந்து செத்து போயிருக்கு. கடைசியாக முடிக்கும் போது 8 வயசில் ஞானம் கிடச்சிச்சு. அந்த குழந்தைக்கு ஞானம் வந்துருக்கு. இப்படி சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரியும் பிறவிகளினுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரியும் இங்கே கர்மாவும் உடலமைப்பும் அமைஞ்சிடும். இதை தான் கடவுள் கொடுக்கும்போது என்ன சொல்கிறேன்னா, தனு கரண புவன போகம், இந்த 4 விஷயங்களை கடவுள் கொடுத்து தான் அனுப்புகிறான். இங்கே பிறக்கும் போது உனக்கு என்னென்ன தேவையோ, ஒரு குழந்தை தாயோட வயிற்றில் கருத்தரித்த உடனே அந்த குழந்தைக்கு என்னென்ன தரணும், என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனை இங்கே வச்சுட்டான் கடவுள். அது எங்கே? சிங்கப்பூரில் பிறக்கணுமா, மலேசியாவில் பிறக்கணுமா, துபாயில் பிறக்கணுமா, அமெரிக்காவில் பிறக்கணும், அதுதான் வந்து புவனம். அந்த புவனத்தை முடிவு பண்ணுறாரு. ரெண்டாவது, எத்தனை வருஷம் அந்த குழந்தை வாழணும், எந்த அப்பா அம்மா வயிற்றில் அது பிறக்கணும், எந்த சூழ்நிலையில் பிறக்கணும். செருப்பு தைக்கிறவன் வீட்டில் பிறக்கணுமா? செருப்பு தைக்கிறவன் வீட்டில் பிறந்தாலும் அமெரிக்கா ஜனாதிபதி ஆனார் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? நீ என்ன சூழ்நிலையில் பிறந்தாலும் உள்ளேருந்து பூந்துருக்குல்ல, அதோட செயல்பாடு வெளிப்பட்டதுன்னா அது எங்கே போகணுமோ அங்கே போயிடும். அப்போது உனக்குன்னு தனி. இப்போது செருப்பு தைக்கிறவர்ன்றது அப்பா, அவரோட ஜீன் கொஞ்சம் இருந்தாலும் கூட பல பிறவிகளின் தொடர்ச்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா உனக்குள்ள, அது வேலை செய்து ஜனாதிபதியாக போயிடும். அப்போது இந்த பிறந்த இடம், இருக்கிற சூழ்நிலை, உனக்குள்ளே இருக்கிற அந்த பிறவி பயன், இதை 3 நிர்ணயிக்கிறது தான் நீ எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும், யாராக இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது. அதுதான், அதுக்கு பேர் தான் விதி. இதை மதியால் சிலர் பேர்னாலும் சரி பண்ணிக்குவாங்க, சில விஷயங்களை சரி பண்ணிக்குவாங்க. எப்படின்னா, விதிப்படி எதை தொட்டாலும் சில பேர் சொல்லுவாங்க, நான் எதை தொட்டாலும் ஃபெயிலியர்ப்பா, 2 மாடு பூச்சின்னு வந்தேன்ப்பா, ஒரு மாடு வர வழியே செத்து போச்சு, ஒரு மாடு இங்கே வந்து செத்து போச்சுங்க. இப்போ என்ன அர்த்தம்? நான் எதை தொட்டாலும் அப்படிதான்,
இந்த மாடை நோயாளி மாட்டை வாங்கிட்டு வந்தா அது அங்கேருந்து நடந்து வரும்போதே ஒன்று போயிடுச்சு. நடந்து வந்து சரி வாங்கினான்றதால ஊட்டம் நினச்சது போய் தோலாவது ஓத விட்டாங்க. இப்போ வாங்கினவன் அப்போ என்ன ஆகி போச்சுன்னா இவன் மூளை மழுங்கி போச்சு. இவன் எப்படி பார்த்துருக்கணும், காசு எத்தனை போய் மாடு வாங்குறவன் இது நல்ல மாடா நோயாளி மாடா இது நல்லா இருக்கா 2 பேரை கூட்டுன்னு போய் விசாரித்து பார்த்து வாங்கணும் இல்லையா. நேராக போய் துடுகுத்த வாங்கிட்டு வந்துட்டா அப்போது அது என்னன்னா விதி. மாடு செத்து பண்ணான் விதி. மாட்டை போய் வாங்கினது இவன் மதி தப்பு பண்ணிச்சு. விதி அங்கே விளையாடிச்சு. செலவு பண்ணி வாங்கி வந்து ஊட்டாண்ட போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆக சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி விதியும் மதியம் வேலை செய்துக்கிட்டே இருக்கும். உன்னோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உன்னோட செயல்பாடுகள் அமைஞ்சது. இதுதான் என்ன விஷயம். சொல்லுங்க. ஆத்மா வணக்கம் ஐயா, ரொம்ப நன்றி.